ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்த. ஆனால் போகிற வழி தான் எப்படின்னு தெரியல. சண்டே அன்னைக்கு 1954. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்படிக்குது. நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கினா கனவு கூட ஏதோ அடப்பாகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நீங்கள் வெளியில் போகலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இவருக்கு லீவு, எனக்கும் வந்து லீவு. இப்போ எங்கேயா வெளில கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு உட்காந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு யோசித்து இந்த பிளான் வந்து எடுத்துருக்கோம். எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மழை பெஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஆயிடுச்சு. மழை பெஞ்சு எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருச்சு. ஸோ அதனால நாங்கள் அணைக்கட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. ஏன்னா தண்ணி வரதெல்லாம் நாங்கள் வந்து இங்கே போய் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது, இறங்கவும் முடியாதுங்க. ஆற்றுல இறங்க முடியாது, மணலாக இருக்கும். அதனால் அங்கே அணைக்கட்டுக்கு போனால் கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம். இறங்கினா உள்ள இல்லை தண்ணி வழி குளிப்பாங்க அங்கே. ஏன்னா அது வந்து ரெகுலராக குளிக்கிற இடம் அப்படி இருக்கும். ஸோ மழை பெஞ்சு இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ தண்ணி போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து போயிட்டு பார்த்துட்டுலாம் வந்தாங்க. நாமளும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது மழைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கு சொல்லிட்டு போகலை. அவங்களாம் போயிட்டு ஜாலியாக விளையாட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா மனம் வந்து இன்றைக்கி போகலாம், சரி வா வீட்டை எடுத்து கடுப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன்னாரு. ஸோ இப்போ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். எங்கே இருக்குது அந்த அணைக்கட்டு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து நம்ம ஏரியாவில் வந்து மொத்தம் 2 அணைக்கட்டு. பெரிய அணைக்கட்டு வந்து இங்கே தென்பனி ஆற்றில் இருக்குது, இதில் திருக்கோயிலூரில். இன்னொன்று இங்கே வந்து புத்தனந்தல்னு கிராமத்தில் இருக்குது. அது வந்து கெடிலம் ஆறு. அந்த ஆற்றுல வந்து அங்கே அணைக்கட்டு மாதிரி இருக்கும். அந்த இடம் நல்லா இருக்கும், போயிட்டு பார்க்கலாம். நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். திருக்கோவிலூர் போயிருக்கேன். ஆனால் இங்கே சொல்கிற இடத்துக்கு நான் வந்து போனதில்லை. இப்போ வந்து இவங்க கூட போயிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வந்திருக்குன்னே தெரியல. வழி தெரியாமல் போயிட்டு வழி நின்று பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வழி எதை வழிபாட்ட போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்த. ஆனால் போகிற வழி தான் எப்படின்னு தெரியல. கிடச்சிதா? பார்த்துன்னு இருக்கேன். ஒரு வழியாக வந்தாச்சு. பயமாக இருக்கா தண்ணி நினச்சாலே? அவ்வளோ தண்ணி இல்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. வாங்க இறங்கி பார்க்கலாம். தண்ணி எப்படி இருக்கு? ரொம்ப பயம். ஏன்னா தெரியாத இடத்துக்கு வந்தால் மனோவுக்கு தெரியுமோ அந்த இடம். ஸோ அவர் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அந்த இடத்துக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஜாலியாக இருக்குது. தண்ணி அவ்வளோ இல்லை. இந்த பக்கம் வந்து பள்ளம், இது வந்து வழிஞ்சி போகிறது. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்க இடம். பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக சூப்பராக தண்ணி சத்தத்தோடு கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. லேடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மழை வந்து இந்த ஆற்றுல தண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கல்லுங்கள் அந்த மாதிரி தண்ணி வருமா. ஸோ அதனால் இப்போ மழை முடிஞ்சதுனால இப்போ வந்துட்டு இருக்குது தண்ணி. இப்போ குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக நம்ம கால் வச்சோம் அப்படின்னா நம்ம கால் மட்டும்தான் நனையுமே தவிர ட்ரெஸ் எல்லாமே நனையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நாளைக்கெலாம் வந்தோன்னா இந்த அளவுக்கு கூட தண்ணி வராது போல். நம்ம கரெக்டான டைமில் வந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், சும்மா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஜாலியாக வந்து சுற்றி பார்த்தோம். நிறைய தண்ணி வந்து போயிட்டு நிறைய தண்ணி வந்து மேலேருந்து கீழே வழியும் போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து எங்கள் பாட்டி ஊரில் பார்த்துருக்கோம். மீன்லாம் பிடிக்கிற அம்மா கூட தான் போவோம். ஸோ அங்கே தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதை விட நம்ம சைடில் இருக்குது நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் பார்க்குறேங்க. சரி வாங்க அங்கே போயிட்டு கிட்ட போய் பார்க்கலாமா? அப்படி போகலாமா? ஜாலியாக விளாண்டுருக்கு போல. கேட்குது. நம்ம சும்மா பேசுனாலும் கேட்குது. எனக்கு சுத்தமாக தண்ணி சத்தம் தான் அதிகமாக கேட்குது. ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் எனக்கே சீராக கேட்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. இது நம்ம ஃபேமிலியோட வந்திருந்தோன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜாலியாக குளிச்சுட்டு இருந்திருக்கலாம். இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லடா
1954. 1954 கட்டின டேம் இது. பார்த்து இறங்கு. இது ஒரு வாக்கியா போல. முடிஞ்சிச்சா? கிளம்பலாமா? அன்னைக்கு போயிட்டு நேராக இங்கே வந்துட்டீங்களா? சண்டே அன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருப்போன்ட்டு எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருளாக இன்றைக்கி வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டோம். எல்லாமே காலேஜ் பஜ்ஜுமா வாங்கலாம்னு வந்தோம். கூட தூக்கின்னு ஓடிட்டேன். சரி போய் பார்த்துப்போம் எல்லாரும் என்ன பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். வாங்குவாங்க பார்த்து. எனக்கும் கொஞ்சம் தெரியும், மனோவுக்கும் கொஞ்சம் தெரியும். என்னென்ன பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் 2 பேருமே ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா உட்காந்து பில்லுலாம் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ ஆச்சுன்ட்டு? ஆமாம் 30 ரூபாய்க்கு பொருள் வாங்க உள்ளே போனோம். ஆனால் 500 ரூபாய்க்கு செலவு வச்சு வெளியே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சூப்பர் மார்க்கெட்டுன்றது. அதுக்காக தான் அது மாதிரி வச்சுருக்காங்க போல. இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பஜ்ஜிமா வாங்க தான் உண்மையாகவே போனோம். ஏன்னா இப்போ பண்ருட்டி போய் வரும்போது பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ பஜ்ஜி போடலாம்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனோம். 500 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டு வந்துருக்கேன் நான். 500 ரூபாயில் 580 ரூபா. ஆமாம் 600 ரூபாய்க்கு 20 ரூபாய் கம்மி. ஆனால் எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கோம். எது எது வேணும்னு பார்த்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து எண்ணெய் டின்னை தூக்கிட்டு எங்கேயும் எங்களால் போய் பொருள் வாங்க முடியல. ஸோ அதனால இங்கேயே வந்து வாங்கிட்டோம். டேமுக்கு போனோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது. கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியாது. ஆற்றுல தண்ணி போனால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும் அப்படின்றதுனால நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருந்துச்சு. அங்கே வந்து இப்போ தண்ணி வந்து கம்மியாக வருதுன்னு சொன்னதுனால சேஃபாக இருக்கிறதுனால நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா அந்த மாதிரி சேஃப்டியான ஏரியாவாக இருந்தால் போங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணியே போங்க. எல்லாரும் மீன் பிடிச்சாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. லேடிஸ்லாம் ஜாலியாக வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது சின்ன வயசு மெமரிஸ்லாம் வந்துருந்தது. நம்ம காலை தண்ணியில் வைக்கும்போது நம்ம காலை தாண்டி தண்ணி போயிட்டே இருக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன பொருள் வாங்கியிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பஜ்ஜி மாவு காசு போட்டு உள்ள போனோம் இல்லையா, ஸோ அதனால என்னென்ன பொருள் நமக்கு வந்துருக்கு, அதாவது வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. காட்டலாம். காட்டுங்க. பில்லு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெய்டு முக்கியமாக இது வாங்கினேன். இந்த செமஸ்டர் ஃபுல்லாக லாஸ்ட்டு செமஸ்டர் வரப்போகுது, 6th செமஸ்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி புது ஃப்ளேவரில் புது ஃப்ளேவர் வாங்கி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோமே. சாமான் வந்து வத்தி வரைக்கும் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுவோம். எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணுறோம். எது நல்லா இருக்கோ ஃபிக்ஸ் ஆகிடுவோம் கரெக்டாக. இந்த மாதிரி எப்பயும் வாங்குற மாதிரி வத்தி வந்து வீட்டில் வேலையை செஞ்சதுனால வத்தி வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிள்ளை வந்து ஆசைப்பட்டு ஒன்று எடுத்துருக்காங்க. அது காட்டுற பாருங்க வீட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாக்கை பாலில் கொடுத்துருப்பாங்களே, விளம்பரத்தில் பார்த்து எல்லாம் கெட்டு போகிறது. அவர் தான் சின்ன வயசுல நம்ம ஆசைப்பட்டுருப்போம் இதெல்லாம் சாப்பிடணுன்ட்டு. அப்போல்லாம் கிடைக்கல, இப்போ கிடைக்குது. சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ராகி சாக்கோ கண்டிப்பாக சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டுருக்கேன். ஆனால் அப்போல்லாம் கிடைக்கல. ஸோ மனம் ஆசைப்பட்டு வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்கோவை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்ஃபோர்ட். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் வீட்டில் இருக்கும்போது கம்ஃபோர்ட் போட்டு துணி துவைக்க மாட்டேன். இருக்கிற துணி துவைச்சி கடைசனா காய போடணும் போயிடுவேன். ஆனால் இப்போ அங்கே வீட்லேயும் சரி, எங்கள் மாமியார் உட்காந்ததும் சரி, நான் தனியாக வந்ததுக்கப்புறமும் சரி கம்ஃபோர்ட் வாங்கி போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் துணி துவைக்கிறோம். இப்போ எல்லாருமே கம்ஃபோர்ட்டுக்கு மாறிட்டாங்க. அப்போ தான் துணி துவைச்ச மாதிரி இருக்குது. ஒரு வாசனை நல்லா இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனை. இது வாங்குறதுக்கு இது பண்ண வேலை தான். இந்த பஜ்ஜி மாவு வாங்க தான் நாங்கள் கடவுள போனோம். ஸோ இவ்வளோ போது வாங்கிட்டு வந்துருக்கோம். பஜ்ஜி மாவு வாங்கி வச்சானா ஒரு வந்து கற்பூரம்லாம் காலி ஆயிடுச்சு. சொன்னாலும் கற்பூரம்லாம் வாங்கிட்டோம். 2 பாக்கெட் கற்பூரம், திருச்சல் அதான் பூஜை ஐட்டம் மட்டும். இது மட்டும். அப்புறம் சோப்பு அப்புறம் துணி சோப்பு காலி ஆயிடுச்சு. அதனால 10 சோப்பு துணி சோப்பு வாங்கிட்டு வந்துட்டோம். சில்லறையா வாங்கினா மொத்தமாக வாங்கிட்டு வந்தா நம்ம சில்லறையா வாங்கினா இது ஒரு பீஸ் 10 ரூபா வருது. இதே நம்ம மொத்தமாக வாங்கினா 10 பீஸாக வாங்கும்போது 80 ரூபா அந்த மாதிரி தான் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 50-50 பிஸ்கெட் மனோவுக்கு. ஆமாம் நல்லா இருக்கும். ஸ்வீட் அண்ட் சால்ட்டு நல்லா இருக்கும். ஹாப்பியா பிஸ்கெட் இது எனக்கு. துணி சோப்பு. அப்புறம் இந்த உருண்டை யாரெல்லாம் போய் சாப்பிட்டுருக்கீங்க? சின்ன வயசுல நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். 1 ரூபாய்ல பாங்க ரேட் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சொல்லி தெரியல. பாக்கெட்ல ஆனா பெருசு விக்கும் 5 ரூபான்னு நினைக்கிறேன். இதோட பெருசா இருக்கும். அது 2 ரூபான்னு நினைக்கிறேன். இதை விட சின்னதா இருக்கிறது வந்து 1 ரூபாய். எப்போ போனாலும் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் இப்போ பார்த்தோடே வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து ரெட் பென்சில். லெட் பென்சில், அதுக்கு லெட்டு 2 வாங்கிட்டோம். நான் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பென்சில் எல்லாம் துவைச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். மோனா எனக்கு அப்படியே திட்டிட்டு இருப்பாரு. ரெட்டு அவ்வளோதான். சோப்பு, பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கான். அதான் நாங்கள் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் நான் சொல்லியிருந்தேன் பாப்கார்னுக்காகவே தேட்டருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வீட்லேயே வந்து செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பட்டர் வச்சு சங்கீதாக்கா வீட்டை ஒரு டைம் செஞ்சோம். ஸோ அதனால் வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு பட்டர் வச்சு பாப்கார்ன் செய்யலாம் சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கோம் கான். ஓகே ஓகே, எப்படி செஞ்சு கொடுக்குறேன் நானும் பார்க்குறேன். ஃபைனலாக அவ்வளோதான். கோதுமை மாவு. இது வந்து மூணு வாங்கிட்டு வந்தாரு. இப்போ யூஸ் ஆகுது. அதனால் வாங்கிட்டு ஆமாம், இது அடிக்கடி சப்பாத்தி சொல்கிறோம் ஒரு அளவுக்கு. 99 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அது 100 ரூபா. 2 கிலோ வாங்கினா 100 ரூபா. இது ஆஃபர் ப்ரைஸு. 1 கிலோ வாங்கினா 80 ரூபா. தனித்தனியாக வாங்கினா 2 கிலோ ஒரே இதாக வாங்குறதுனால 100 ரூபா இது. ஓ நல்லா இருக்கு. சகோதர ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பொருள் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆனால் பொருள் பார்த்தா கம்மியாகிற மாதிரி தான் இருக்குது. ரேட் மட்டும் அதிகமாக. அது உண்மைதான். நானும் ஷாக் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் இது பில்லை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு. சரி, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். காலையில் எழுந்தோம், சாப்பாடு செஞ்சோம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு தான் நாங்கள் வந்து அந்த டேமுக்கு வந்து போனோம். போயிட்டு ஜாலியாக அங்கே சுற்றி பார்த்துட்டு நாங்களும் தண்ணியில் விளையாடிட்டு திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு இது மிளகா நாங்கள் வந்து பஜ்ஜி மாவு வாங்கிட்டோம்லாம் சொல்லிட்டு போனோம். போயிட்டு ஒருத்தர் வாங்கிட்டு வீட்டுக்கு என்னென்னலாம் இல்லை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே எனக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா ராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.